ஸ்பேஸ் ஸ்பேஸ் ரொம்பவே ஒரு அழகான விஷயம். இது ரொம்ப பெருசு. இது வரைக்கும் யாராலும் அது என்னென்னு கண்டுபிடிக்கவும் முடியல. அண்ட் ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட இந்த அழகான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு மிஸ்ட்ரீஸையும் மர்மங்களையும் கொண்டு இருக்குன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம டாப் 6 இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேக்ட் நம்பர் 1, ஸ்பேஸ் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதாவது இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதில் லைட்டு தான் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ட்ராவலிங் மெத்தடாக இருக்குது. ஆனால் ஸ்பேஸில் மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது லைட்டு கூட ரொம்ப ஒரு ஸ்லோவான விஷயந்தான். அப்படிப்பட்ட இந்த பறந்து விரிஞ்சு இருக்கிற ஸ்பேஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிராஃப்ட் கிடைக்குது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வச்சு உங்களால் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதுன்னா நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை நீங்களே கண்டுபிடிக்கலாம். அதாவது உங்களோட வேர்ஷன், உங்களோட எக்ஸாக்ட் வேர்ஷன் நீங்கள் ஸ்பேஸில் கண்டுபிடிக்கலாம். ஆனால் சில பல டிஃப்ரென்ஸோடு இருக்கும். அந்த சில பல டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் வேறுபட்டு இருந்தாலும் நீங்கள் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு இந்த தேரி சஜஸ்ட் பண்ணுது. இந்த தேரி சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஸ்பேஸ் ரொம்பவே பெருசு. தே ஆர் இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸில் நீங்கள் உங்களோட செல்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குதுன்னு சொல்லுது. அண்ட் அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிற உங்களோட வேர்ஷன் ஒரு வேளை இறந்துருக்கலாம், இல்லைனா அந்த வேர்ஷன் உங்களோட வயசான வேர்ஷனாக இருக்கலாம், ஆர் நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம், அந்த வேர்ஷன் ஒரு சேடான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். ஆனால் மோர் ஆர் லெஸ் யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப். உங்களோட இன்னொரு வேர்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 2, ரேடியோ சிக்னல்ஸ். ஸ்பேஸ்லேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு பல ரேடியோ சிக்னல்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அதெல்லாம் பல பில்லியன் லைட் இயர்ஸ்லேருந்து தள்ளி வருது. இது எங்கேருந்து வருது, எப்படி வருது, இது யார் அனுப்புகிறா, அண்ட் இது நேச்சுரலாக வருதா, ஆர் ஏதாவது ஒரு ஹியூமனாய்டு ஆர் டெக்னாலஜிக்கலாக ஏதாவது பெரிய சிவிலைசேஷன் அனுப்புதான்னு இது வரைக்கும் நம்மளுக்கு சரியாக தெரியாது. நம்ம ஸ்பேஸில் அனுப்புகிற சிக்னல்ஸை மிமிக் பண்ணி பல ரேடியோ சிக்னல்ஸ் நம்ம பல தடவை ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம டெக்னாலஜியை ரிசம்பிள் பண்ணுது. ஆனால் பல பில்லியன் லைட் இயர்ஸை தள்ளி இருக்குது. ஸோ அந்த சிவிலைசேஷன் மேபி ரொம்பவே பெரிய சிவிலைசேஷனாக இருந்திருக்கலாம். அவங்க ரொம்பவே ஹைடெக் சிவிலைசேஷனாக வாழ்ந்து இறந்து போன ஒரு சிவிலைசேஷனாக இருக்கலாம். ஆர் கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்கும், ஆனால் அவங்க நம்மளை வாட்ச் பண்ணுற ஒரு சிவிலைசேஷனாக இருக்கலாம். நம்மளோட மூமெண்ட்ஸை ஒன்றொன்னா கணிக்கிற ஒரு சிவிலைசேஷனாக அவங்க இருக்கலாம். ஃபேக்ட் நம்பர் 3, பிளாக் ஹோல்ஸ். பிளாக் ஹோல்ஸ் எப்போவுமே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஏன்னா அது இது வரைக்கும் நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணுறோமோ அந்தளவுக்கு புது புது விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். அண்ட் பிளாக் ஹோல் பற்றி இப்போது நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்குது. பிளாக் ஹோல்ஸ் பக்கத்தில் இருக்கிற பிளானட் ரொம்பவே ஸ்லோவாக தான் சுற்றும். அதாவது நம்ம பூமியோட ஒரு சிங்கிள் ஹவர் அங்கே 10,000 வருஷத்துக்கிட்ட சமமாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல ஒரு 1 ஹவர் இருக்கிறது பூமியில் 10,000 வருஷத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் எந்த ஒரு ஆஸ்ட்ரோனாட்டாவது இறங்குனா அவங்க பூமிக்கு திரும்பி வரும்போது இதர் பூமி வித்தியாசமாக இருக்கும், ஆர் பூமி அழிஞ்சே போயிருக்கும். இந்த தேரி எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாம், இந்த தேரியை நீங்கள் இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். கூப்பர் அந்த பிளானட் போயிட்டு திரும்பி வரும்போது அவரோட டாட்டர் வயசானவங்களாக இருப்பாங்க. பட் கூப்பருக்கு மட்டும் அது சில நாட்களில் ஒரு சில வருடங்களாக தான் தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஒரு பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்கிற பிளானட்டில் போய் இறங்கிறாங்கன்னா அவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது பூமி அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கான டைம் அங்கே ஏற்படும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சில நாட்கள், சில மாதங்கள், சில வருஷங்களாக இருக்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பல ஆயிரம், பல கோடி வருஷங்களாக கூட இருக்கலாம். ஃபேக்ட் நம்பர் 4, யாங் லிவி. பேரை கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சைனாவோட ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனாட் யாங் லிவி. இவர் 2003 அக்டோபர் மாதம் ஸ்பேஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணி போகிறார். அண்ட் இவர் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்து சொன்ன ஒரு விஷயம் பல பேரை பயம் கொடுத்தவும் செஞ்சுருக்கு. அண்ட் பல பேர் வித்தியாசமாக அதை பார்க்கவும் ஆரம்பித்தாங்க. இவர் சைனாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலிமா ஸ்பேஸில் 21 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அந்த 21 ஹவர்ஸில் இவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. அது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதாவது இவரோட ஸ்பேஸ் கிராஃப்டை யாரோ தட்டுற மாதிரி, அதாவது நம்ம வீட்டு கதவு தட்டுவோம்ல அந்த மாதிரி யாரோ ஸ்பேஸ் கிராஃப்ட் தட்டுற மாதிரியான சவுண்ட் இவர் கேட்டிருக்கு. இது கேட்கவே ரொம்ப வியர்டாக இருக்குதுன்னு பல பேர் சொன்னாலும் இவர் அது உண்மைன்னு சொல்கிறார். அண்ட் இவருக்கு அடுத்து போனால் சில ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்க்கும், அதாவது 2005லேயும் சரி 2007லேயும் சரி இதே மாதிரியான கேசஸ் நிறைய ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிது. இது அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு இவர் சொல்கிறாருன்னா, ஒரு இரும்பு பக்கெட்டை ஒரு குத்தியலால் அடித்தா எந்த மாதிரி ஒரு சவுண்டு வருமோ அந்த மாதிரியான ஒரு சவுண்டு வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு.
இதுக்கு எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்னென்னா ரேடியோ சிக்னல்ஸால் தான் இவருக்கு இந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு, ரேடியோ சிக்னல்ஸ் ட்ராவலிங் சவுண்டு இந்த மாதிரி கேட்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் பல பேர் என்ன நம்புகிறாங்கன்னா ஏதோ ஒரு ஏலியன் தான் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை தட்டிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 5 இன்னொரு ரேடியோ சிக்னல் ஃபேக்ட் தான். அண்ட் இது இன்னும் கொஞ்சம் க்ரீப்பியாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த ரேடியோ சிக்னலோட பேர் வாவ் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் சிக்னல் ஃபர்ஸ்ட் 1977 வந்திருக்கு. அண்ட் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது நார்மலாக ஒரு ரேடியோ சிக்னல்ஸை விட ரொம்ப ஏலியன் லைக்காக இருந்திருக்கு. ஆனால் இது ரொம்பவே டீப் ஸ்பேஸ்லேருந்து கிடச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க. 1977 கரெக்டாக எக்ஸாக்டாக 40 இயர்ஸ் கழிச்சு 2020 சேம் அதே ஸ்பாட்லேருந்து அதே மாதிரியான ஒரு ரேடியோ சிக்னல் கிடைக்குது. அண்ட் அது யார் அனுப்புகிறா, எதுக்கு அனுப்புகிறான்னு இப்போ வரைக்கும் தெரியல. 40 வருஷமாக ஒரே இடத்துலேருந்து ஏதோ ஒரு சிக்னல் நம்மக்கிட்ட வருது, இது என்ன சிக்னலாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு என்கரேஜிங் சிக்னல், இது நம்மளுக்கு அன்பு பாராட்ட அனுப்புகிற சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் இது ஒரு வார்னிங் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 6 இது கொஞ்சம் ரொம்பவே புரியாத ஒரு விஷயமா இருக்கலாம். அண்ட் இதை நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு புரியும். இந்த யூனிவர்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதாவது இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகினே இருக்குது. ஆனால் இது எதுக்குள்ளே எக்ஸ்பேண்ட் ஆகுது, இந்த யூனிவர்ஸ் எதுக்குள்ளே எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு நம்ம யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. பல தேதி சொல்கிறது என்னென்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஆனால் இது அப்புறம் இந்த யூனிவர்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது நம்ம யாருக்குமே தெரிய போகிறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது ஏதாவது ஒரு ஏலமாக இருக்கலாம், ஆர் நம்ம பார்க்கக்கூடாத ஏதாவது விஷயமா இருக்கலாம். ஒருவேளை இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு எட்ஜ் இருந்ததுன்னா, அதாவது இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு முடிவு இருந்ததுன்னா நம்ம என்ன பார்ப்போம், ஒரு செவுறு மாதிரி ஏதாவது பார்ப்போமா, ஆர் ஒரு வாய்டு கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாத மாதிரி ஏதாவது இருக்குமா, ஆர் நம்மளுக்காக ஏதாவது காத்துக்கிட்டு இருக்கா? இந்த விஷயத்தை பற்றி யாருக்குமே இது வரைக்கும் முழுசாக தெரியாது. இதை சஜஸ்ட் பண்ணுற மாதிரி பல தேரிஸ் வந்தாலும் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் எக்ஸ்பேன்ஷன் முடியும் போது நம்ம யாருமே இருக்கவும் மாட்டோம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த ஸ்பேஸ் அண்ட் யூனிவர்ஸ் பல மர்மங்களையும் பல விஷயங்களையும் கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். இதை நம்ம மனித மூளைகளால் புரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்டால் இப்போதைக்கு நம்மளால் இதை பற்றி முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்ம அடையலை. பட் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் அடைவோம். அண்ட் ஸ்பேஸ் என்ன இருக்குது, ஸ்பேஸில் என்னென்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் புரியாத ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ஸ்லாம் கேட்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஸ்பேஸில் நிஜமாகவே ஏலியன்ஸ் ஏதாவது இருக்குமா, ஆர் ஸ்பேஸ்க்கு ஒரு எட்ஜ் இருக்கா? இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயங்கள், நீங்கள் கேட்ட விஷயங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த யூனிவர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பாபாய், see you, take care.